Hey guys, welcome back to our channel. This is London Betky's vlog. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு பேக் டு லண்டனில் ஒரு ட்ராவலிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸ் கேபிள் கார். லாஸ்ட் 4 மந்த்ஸாக லண்டனில் எந்த வீடியோஸுமே நான் அப்லோட் பண்ணல, ஏன்னா நான் வந்து 4 மந்த்ஸாக இந்தியாவில் இருந்தேன். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ரெகுலராக லண்டனோட ட்ராவலிங் விலாக்ஸ் வரும். இன்றைக்கி நம்ம போகிறது இந்த கேபிள் காரில் தான். வாங்க டிரெக்டாக வீடியோக்குள்ளே போய் இந்த கேபிள் கார்க்குள்ளே போய் நம்ம வந்து எப்படி இருக்குன்னு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். வாங்க டிரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேபிள் கார் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரினிச் பெனின்சுலா O2 மால் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். O2 அரேனான்னு சொல்லுவாங்க. லண்டனில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக் தான். ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ட்ரெயின்லேருந்து. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா O2 அரேனா. இங்கேருந்து 5 மினிட்ஸ் வாக்கில் தான் வந்து நம்ம போகிற எமிரேட்ஸ் கேபிள் கார் இருக்குது. இந்த O2 மாலில் பார்த்தீங்கன்னா வந்து 365 டேஸுமே வந்து மியூசிக் ஈவெண்ட்ஸ், WWE அந்த மாதிரிலாம் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஈவன் இந்த கொரோனா டைமில் கூட வந்து போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது பார்க்குறோம் பாருங்கள், இந்த கேபிள் கார்க்குள்ளே போய் தான் நம்ம வந்து இப்போ வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சைட் சீயிங்காக தான் வந்து இந்த கேபிள் காரில் ட்ராவல் பண்ண போகிறோம். பட் லண்டனில் ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் காரை வந்து நார்மல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாதிரியே ஆக்சஸ் பண்ணுறாங்க. டெய்லியுமே டே டு டே லைஃப்பில் வந்து ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ் போகிறது, இல்லை சிட்டிக்கு ரீச் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காகவும் இந்த கேபிள் காரை வந்து டெய்லி பேசிஸில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேபிள் காருக்குள்ளே போய் ட்ராவல் பண்ணலாம். நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸ் கிரினிச் பெனின்சுலா. அண்ட் இங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி இன்னொரு டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ண போகிறோம். இந்த கேபிள் காருக்கு ட்ராவல் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயிஸ்டர் கார்டு, இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் பண்ணுற கார்டு, அதுக்கு பேர் ஆயிஸ்டர் கார்டு. அந்த ஆயிஸ்டர் கார்டு யூஸ் பண்ணலாம். இல்லைனா நம்ம நார்மலாக இங்கே வந்து டிக்கெட் வாங்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம நார்மலாக டிக்கெட் வாங்கினோன்னா இட்ஸ் 4.5 பவுண்ட்ஸ். ஆனால் நம்ம கார்டு இல்லை டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அந்த மாதிரி கார்டு யூஸ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா 3.5 பவுண்ட்ஸ். 1 பவுண்ட் வந்து கம்மி. ஸோ வந்து அங்கே போய் டிரெக்டாக டிக்கெட் வாங்குறதுக்கு பதில் நம்மளோட ஆயிஸ்டர் கார்டோ இல்லை டெபிட் ஆர் கிரெடிட் கார்டோ யூஸ் பண்ணி டேப் பண்ணி போனோன்னா 1 பவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாகும். அண்ட் இந்த கேபிள் கார்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராமும் கொண்டு போகலாம். அவ்வளோ ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும். மோர் தென் 6 to 7 பீப்புள்ஸ் உட்கார்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய கார். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி தான் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போனது வந்து கொரோனா டைம்ன்றதால வந்து ரொம்பவே சேஃப்டியாக வந்து ஒரு ஃபேமிலி தான் ஒரு காருக்குள்ளே வந்து உட்கார்ற மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அவ்வளோ கூட்டம் இல்லைன்றதால வந்து ஓகே, சீக்கிரமாக போயிட்டு வந்துட்டோம். இந்த கேபிள் கார் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற பிளேஸ்லேருந்து டெஸ்டினேஷன் ரீச் ஆகுறதுக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி 13 மினிட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுது. இதுவே நீங்கள் பீக் டைமில் தட் மீன்ஸ் ஆஃபீஸ் டைமில் வந்தீங்கன்னா இது வந்து 8 மினிட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ட்ராவலிங் டைம். ஸோ நீங்கள் வந்து பீக் டைம்லலாம் வராமல் ஒரு நார்மலான வீக் ஆஃப், டே ஆஃப் அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலாக்ஸாக வந்து ட்ராவல் பண்ணலாம். 13 மினிட்ஸ் வரைக்கும் வந்து நம்ம வந்து டைம் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து நார்மல் டேஸில் வந்து ட்ராவல் பண்ணி பாருங்கள். நாம் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டு இருக்குது. நம்ம வந்து இப்போது ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வியூஸ்லாம் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம வந்து டே டைமில் வந்ததால் வந்து டே வியூ மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுது. இது பார்த்திங்கன்னா நைட் வியூ பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லண்டன் வந்து லைட்டோட வந்து நல்லா தெரியும்னு சொன்னாங்க. நம்ம இப்போ வந்து டே வியூவை பார்க்கலாம். டே வியூவே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. இதை விட ரொம்ப நல்லாயிருக்கும் நைட் வியூ. பார்த்திங்கன்னா ஒரு கார் வந்து அந்த சைடில் வந்து இறங்குது. இந்த சைடில் நம்ம வந்து இப்போ ஏறிட்டுருக்கோம். ஃபுல் லண்டனே, ஹாஃப் ஆஃப் த லண்டனே பார்த்தீங்கன்னா மேலே போய் பார்த்த உடனே வந்து தெரியும். நான் வந்து உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக வந்து எல்லா வியூவும் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லண்டனில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. கம்மிங் ஜூன் 21 வந்து எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து சேஃப்டியாகவும் இருங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து ஜாலியாக சம்மரை என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டு இருக்கோம். கீழே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த தேம்ஸ் ரிவர் தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 300 ஃபீட் அபோவ் த தேம்ஸ் ரிவருக்கு மேலே இருக்கோம்.
300 அடிக்கு மேலே வந்து தேம்ஸ் ரிவருக்கு மேலே வந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கேபிள் கார் பார்த்தீங்கன்னா 365 டேஸுமே வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் மார்னிங் 7:00லேருந்து நைட் 10:00 வரைக்கும் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்டு இன்னும் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவா போகுதுன்னு சொல்றாங்க. நம்ம இன்னொரு நாளைக்கு நைட் டைம்ல வந்து இந்த வியூ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 13 மினிட்ஸ் ட்ராவல் பண்ண போறோம். பட் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டா போய் இறங்குன மாரி தான் இருந்தது. 13 மினிட்ஸ்லாம் ட்ராவல் பண்ண மாரியே இல்ல. பட் எக்ஸாக்ட்டா 13 மினிட்ஸ் நான் வாட்ச்ல டைம் பார்த்தேன். 13 மினிட்ஸ் போச்சு. பட் ஆனா ரொம்பவே சீக்கிரமா போய் இறங்குன மாரி இருந்தது. இன்னும் நீங்க நைட் டைம்லலாம் வந்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவா போகுது. நீங்க லண்டனுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த கேபிள் கார்ல போய் ஒன்ஸ் ட்ராவல் பண்ணி பாருங்க. அண்டு ரொம்ப பயம்லாம் இல்ல. ஏன்னா ஃபுல்லி கவர்டா தான் இருக்கு. மேல வந்து கிளாஸ் அண்ட் கீழ வந்து சிட்டிங் ஏரியா ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாரி. ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்டா தான் வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். சேஃப்டியா தான் இருக்கும். பேபீஸ வந்து நம்ம சேஃப்டியாவே கூட்டிட்டு வரலாம். பிராம் கூட வந்து உள்ள வந்து அக்சஸ் பண்ற மாரி தான் வச்சிருக்காங்க. 2 பிராம் உள்ள போகும் அந்த காருக்குள்ள. ஸோ அவ்ளோ பெரிய கார். நீங்க வந்து ரொம்ப குட்டியா பார்க்குறதுக்கு தான் தெரியுது அப்படி. பட் ஆனா 2 பிராம் உள்ள போற மாரி தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபுல் லண்டன் வியூவே வந்து தேம்ஸ் ரிவருக்கு மேல கேபிள் கார்ல உட்காந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஒரு கார் அந்த சைட்லேருந்து வருது. நம்ம வந்து இப்போ வந்து அந்த கீழ ஒரு டெஸ்டினேஷன் மாரி தெரியுது பாருங்க. அங்க போய் தான் இப்ப நம்ம இறங்க போறோம். அங்க இறங்கி நம்ம வந்து அங்க இருக்கிற பிளேஸஸ்லாம் வந்து உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன். அங்க பார்த்தீங்கன்னா, சர்ஃபிங்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. வாட்டர் சர்ஃபிங்லாம். அந்த மாரி நெறைய கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கும். மேபி இங்க தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த சைட்ல ரைட் ஹேண்ட் சைடு கார்னர்ல வந்து சர்ஃபிங் பண்றாங்க. அந்த கிளாஸஸ்லாம் வந்து அங்க வந்து நடந்துட்டுருக்கும். அண்டு ரெஸ்டாரண்ட்ஸ், பப்பு அந்த மாரி வந்து நெறைய இருக்கும். நான் உங்களுக்கு முடிஞ்சா அங்க போய் இறங்கி நான் உங்களுக்கு அந்த டெஸ்டினேஷன்ல வந்து என்னென்ன இருக்குன்னு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெஸ்டினேஷனுக்கு வந்து கீழ இறங்கிட்டு இருக்கோம். கீழ இறங்கும்போது கொஞ்சம் லைட்டா ஆடும். அ அந்த ஃபீலிங்கும் நல்லாருக்கும் பார்க்குறதுக்கு. அ நீங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நம்ம இப்ப கீழ இறங்க போறோம். இறங்குறது எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நம்ம வந்து இந்த கேபிள் கார்ல 13 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அண்டு ரிட்டர்ன் பேக் நம்ம வந்து கிரீனிச் பெனின்சுலா தான் போறோம். இங்க வந்து என்ன ஸ்டேஷன் வருதுன்னு பார்ப்போம். இங்க ஸ்டேஷன் நேம் வந்து எனக்கு இந்த டெஸ்டினேஷன் பிளேஸ் பேர் எனக்கு என்னன்னு எக்ஸாக்ட்டா தெரியல. நம்ம கீழ போய் இறங்குனதுக்கப்புறம் பார்ப்போம். இது என்ன டெஸ்டினேஷன் சொல்லி. அண்டு கீழ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி தேம்ஸ் ரிவர் ஓடிட்டுருக்கு. அந்த வியூவும் ரொம்ப கீழ இறங்கும்போது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாருக்கு. அ ஒரு 2 செகண்ட்ஸ், 3 செகண்ட்ஸ் அதுக்குள்ளேயே வந்து கேபிள் கார் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கதால வந்து ரொம்ப லாங் கியூலாம் வந்து இங்க இருக்காது. அ கேபிள் கார் வர்றதுக்கும், ஏறி போறதுக்குமே கரெக்ட்டா இருக்கும் டைமிங். அதனால ரொம்ப லாங் கியூலாம் வந்து இருக்காது. ரிலாக்ஸ்டா ட்ராவல் பண்ணலாம். அண்ட் நாங்க போம்போது வந்து ரொம்ப கியூலாம் இல்ல. நார்மலா தான் இருந்தது. இத்தனைக்கும் நாங்க கொரோனா டைம்ல தான் போனோம். கொரோனா டைம் மீன்ஸ் ரிலீஸ் பண்ண டைம்ல தான் போனோம். லாக்டவுன்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இறங்கிட்டோம். இந்த பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸ் பேர் பார்த்தீங்கன்னா, எமிரேட்ஸ் ராயல் டாக்ஸ்ன்னு சொல்றாங்க. நம்ம எமிரேட்ஸ் கிரீனிச் பெனின்சுலாலேருந்து எமிரேட்ஸ் ராயல் டாக்குக்கு வந்து இறங்கிட்டோம். இந்த இடத்துல வந்து என்னென்ன பிளேஸஸ்லாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன். நம்ம எமிரேட்ஸ் கிரீனிச் பெனின்சுலால ஏறும்போது அங்க வந்து O2 அரேனா காமிச்சேன். O2 அரேனாக்கு உள்ள போய் இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய கிராண்ட் மால். அதனால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னால வந்து கவர் பண்ண முடியாது இந்த வீடியோலயே. ஸோ இன்னொரு தனி வீடியோல O2 மாலுக்காகவே ஒரு வீடியோ எடுத்து நம்ம வந்து போஸ்ட் பண்றோம்.
நம்ம பார்த்தீங்கன்னா, கேபிள் காருக்கு உள்ளேருந்து வந்து இந்த வியூவெல்லாம் பார்த்துருப்போம். இப்ப கீழ இறங்குனதுக்கப்புறம் இந்த பிளேஸ பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். நான் இப்ப வந்து மேல பாருங்க, நம்ம இந்த கேபிள் காருக்குள்ள தான் ட்ராவல் பண்ணி வந்து இந்த பிளேஸ்ல நிக்கிறோம். அ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ், பப்பு அந்த மாரிலாம் நெறையா இருந்தது. அண்ட் வாட்டர் ஷாப்பிங் கூட பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இங்க வந்து நெறைய கிளாஸஸ்லாம் கூட எடுக்குறாங்க போல. வாட்டர் சர்ஃபிங் அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் நெறைய கிளாஸ் எடுத்திருந்தாங்க. இங்க வந்து கொஞ்ச நேரம் வாக் போயிட்டு, நாங்க ரிட்டர்ன் வந்து இதே கேபிள் கார்ல ஏறி வந்த இடத்துலயே வந்து ரீச் பண்ண போறோம். விச் மீன்ஸ் கிரீனிச் பெனின்சுலா கிட்டயே நம்ம வந்து போறோம். இந்த எமிரேட்ஸ் கேபிள் கார் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, எமிரேட்ஸ் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அந்த மாரி சம்திங் எமிரேட்ஸ் ஏர்லைனோடயே வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட்டோ அதுக்கு பேர் என்னன்னு எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியல. அதுவும் இருக்கு. அங்க போய் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து லைவா வந்து நம்மளே வந்து ஃப்ளைட்ல ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அந்த மாரி ஒரு ஆப்ஷனும் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் அது வந்து எனக்கு தெரிஞ்சு 60 டூ 70 பவுண்ட்ஸ் நெனைக்கிறேன். நாங்க ஏற்கனவே ஒரு வாட்டி போயிருக்கோம். பட் நீங்க ஃப்ளைட்டு ஓட்டணும், அந்த காக்பிட்ட பார்க்கணுன்ற உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஒன்ஸ் அங்க போய் பாருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வந்து லைவாவே பைலட் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ, அந்த மாரியே நம்ம ஃபீல் பண்ணலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவ நம்ம இத்தோட முடிச்சுக்கலாம். அ நம்ம வந்து ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாரி இன்னொரு வீடியோல, இன்னொரு ட்ராவலிங் விலாக்ல லண்டன சுத்தி பார்க்குறதுக்கு எங்க கூட வந்து நீங்களும் வாங்க. அண்ட் எங்க சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, அப்போ வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க போடுற அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்க வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next great video. Bye bye.